இப்போ வருஷத்துக்கு முதல் முறை ஜனவரி மாதம் கூடும் பொழுது இங்கே பார்லிமெண்ட்ல ஜனாதிபதியும் சட்டசபையில ஆளுநரும் ஒரு அறிக்கையை படிப்பாங்க. அதை பற்றி விவாதம் பண்ணிட்டு நன்றி கூறும் தீர்மானம்னு கடைசியா முடிப்பாங்க. ஸோ அதுல எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில் ராகுல் காந்திக்கு பேச கொடுக்கணும். இப்ப சட்டசபையில ஒரு விஷயம் பார்லிமெண்ட்ல பேசணும்னு சொன்னா பேப்பர் நியூஸையோ இல்லாட்டி இந்த கிளிப்பிங் எல்லாம் வச்சுட்டு பண்ணக்கூடாது. ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷனா இருக்கணும். ஸோ இவர் முன்னாள் இராணுவ தலைவர் ஒருவர் எழுதியதாக புத்தகத்தில் இருப்பதாக என்றுமே பிஜேபிக்கு எதிராக உள்ள கேரவன் பத்திரிகையில வந்த கட்டுரையை கோட் பண்ணி படிக்கிறார். இது சட்டப்படியாக தவறு. இப்ப இவர் அலோவ் பண்றதுல பெரிய அந்த அவர் சொல்ற அந்த 5 லைன்லயே ஒன்னும் பெருசா தப்பு இல்லை. அதாவது 2020 இந்தியா சீனா போர் நடந்த பொழுது சீனாவை எதிர்ப்பு தாக்கல் பண்ணலாமான்னு கேட்டு நாங்க மேல கேட்டப்போ கொஞ்சம் 2 மணி நேரம் எங்களுக்கு பதில் வராமல் இருந்தது. அதன் பிறகு நீங்க எப்படி வேணா தாக்கிக்கலாம், நீங்கள் முடிவு சிச்சுவேஷனை வச்சு எடுத்துக்கங்கன்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டது.